Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching. Yes, வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். கொம்பு சிவி படத்துலேருந்து அடுத்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வஸ்தாரா. ஸோ இதுக்கு முந்தின பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி சாங்கு. ஸோ அந்த பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல்லே வந்து ஹையஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ ஒரு 11,000 வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அந்த சாங்க்கு. எஸ்பெஷலி வெரி தேங்க்ஸ் டு கேப்டன் விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சாரோட ரசிகர்கள் தான் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களோட ஆதரவு அந்த பாட்டுக்கு தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாட்டுக்கும் நீங்கள் உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும், உங்களோட சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த பாடலுமே ரொம்பவும் இனிமையாக இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு குத்தாட்டமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்லவே வேணாம், யுவன் சங்கர் ராஜாவது குத்தாட்டம் அப்படின்னாவே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். வாங்க கேட்டு பார்த்துருவோம் எப்படி என்னங்கிறதுக்கு. அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சில்கோட பிக்சர் இருக்கு பேக் சைடு. சண்முக பாண்டியன் எவ்வளோ பெரிய ஹைட்டு பாருங்க, இருப்பார் போல ஒரு 6 அடி. என்ன ஹைட்டுப்பா. சூப்பரா ஆடுறாருப்பா. நல்லா இருக்கு அவரோட பிரேக் டான்ஸு. ஓ செம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க. நல்லா இருக்குப்பா. அந்த வில்லன் கூட நடிச்சிருக்காருப்பா. செம. இந்த ஸ்டெப் நல்லா இருக்கு. ஷெரீஃபா? ஓகே. ஏய் செம்மையா ஆடுறாருப்பா. ஏய் நல்லா இருக்கு இந்த ஸ்டெப்பு, சூப்பராக இருக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது பாடல். கேட்குறதுக்கும் சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கும் அதை விட சூப்பராக இருந்தது. குத்தாட்டம் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு சண்முக பாண்டியன். என்னென்னா நம்ம நினச்ச மாதிரி பயங்கரமான ஹைட்டாக இருக்காரா பார்க்குறதுக்கு. எல்லாத்தோட அவர் தான் பயங்கர ஹைலைட்டாக தெரிகிறார். அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அவருக்கு. அந்த என்ன சொல்கிறது, விஜயகாந்த் சார்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கரிஷ்மா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 50 பேர் பின்னாடி ஆடிட்டு இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக
சூப்பராக தெரிவார். இருந்தால் கேப்டன் வந்து கொஞ்சம் சப்பியாக தான் இருப்பார் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் நல்லா பூசின மாதிரி அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அவரோட ஆனாலும் அவருடைய முகமும் அந்த சிரிப்பும் வந்து பார்த்திங்கனாவே அவரை தனியாக அப்படியே சூப்பராக காமிச்சு கொடுத்துரும். அந்த அழகான சிரிப்பே வந்து போதும் அவரை மட்டுமே பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தனித்தன்மை வந்து சண்முக பாண்டியன்ட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து அவரோட உயரம். யார் எத்தனை பேர் டான்ஸ் ஆனாலும் அவர் மட்டும் பயங்கர ஹைட்டாக சூப்பராக தெரிகிறாரு. ஸோ அந்த ஒரு தனித்தன்மை வந்து இவர்கிட்ட இருக்குது. ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கணும். அதுவே வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஹைட்டுக்கு வந்து எந்த ஹீரோயினும் கிடைக்க மாட்டாங்க, எல்லோரும் குட்டி குட்டியாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய சிக்கல் தான். பட் கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹைட்டாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா அப்படியே இழுத்து போட்டு அடிக்கலாம், பயங்கரமாக இருக்கும் பண்ணுறதுக்கு. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். என் ட்ரெய்லர் பார்க்கணும், படமும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சரி பார்ப்போம் எப்படி என்னங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். படம் வந்தால் தான் தெரியும். பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குத்தாட்டம் சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லா ஏதாச்சும் ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துலேருந்து ஏதாச்சும் அவர் ஸ்பெஷலாக வந்து நல்லா டான்ஸ் பண்ண ஏதாவது ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா டான்ஸ் பண்ணுறாரு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு தோணுது அவரோட டான்ஸிங்கு. ஸோ சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி என்னங்க செக் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லர் வந்தால் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக கிறிஸ்மஸுக்கு படம் ரிலீஸ் போது இன்னும் ரொம்ப பக்கத்தில் தான், ரொம்ப டைமெல்லாம் இல்லை. இன்னொரு 20-25 நாளுக்குள்ளே படம் தெரிஞ்சிடும். 20 நாள் கூட இல்லை, ஐ திங்க் ஒரு 18-19 நாள் தான் இருக்குது கிறிஸ்மஸ்க்கு. ஸோ தெரிஞ்சிடும் எப்படி என்னங்கிறது. ட்ரெய்லரும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அப்போ பார்த்துடலாம் எப்படி இருக்குங்கிறத. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக தெரிவிங்க. மற்ற வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ரியாக்ஷனில் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.